அன்பின் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் செய்திகளை உங்களுடைய இதயத்தில் நாங்கள் விதைப்பது, ஏராளமான பேர் உங்களிலே தொடப்படுகின்றீர்கள், சுகமானீர்கள், விடுவிக்கப்படுகின்றீர்கள், அபிஷேகிக்கப்படுகின்றீர்கள். ஆண்டவராய் இயேசுவுக்கு உத்தம சாட்சியாக ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக நாங்களும் மாறுவோம் என்று ஏராளமான பேர் எங்களோடு தெரிவிக்கின்றீர்கள். தேவனுக்கு எல்லா புகழும். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். அல்லேலூயா. இதான் அன்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாட்சி என்பது. பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பாவிகளை மீட்க, சாவிலிருந்து மனித குலத்தை மீட்க, சாத்தானை நித்தியத்திற்கும் அழிக்க, சாவை சாகடிக்க, அடிமைப்பட்ட பாவ படுகொலிருந்து மனித குலத்தை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவை பிதா அனுப்பினார். அந்த இயேசு உயிர்த்தெழுந்து அவர் மீட்டு கொண்ட தன் அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்ன செய்தி, என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இது அப்போஸ்தலர்கள் தொடங்கி ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஒரே செய்தி. யாரெல்லாம் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டோமோ, யாரெல்லாம் இயேசு ஆவியால் கழுவப்பட்டிருக்கிறோமோ, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லும் செய்தி, என் பிதா உன்னை மீட்கும்படி என்னை அனுப்பினார். என் மகனே, என் மகளே, என் ஜனமே, உன்னை நான் மீட்டு விட்டேன். என் அபிஷேகத்தை உனக்கு நான் நிரப்பி கொடுத்திருக்கிறேன். இப்போ நான் உன்னை அனுப்புகிறேன். எதற்கு? கட்டப்பட்டவர்களை விடுவிக்க, விழுந்தவர்களை எடுப்ப, பிசாசு பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை விடுவிக்க, பாவ இருளில் இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒளியை, தேவனை கொடுக்க, பரலோக தேவனுடைய அன்பான இயேசுவை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல, மெய்யான தேவனாம் ஆண்டவர் இயேசுவண்டை எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க நம்மை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார். இந்த சத்தியத்தை உணர்ந்து நாம் நமக்காகவும் வாழ்ந்து விடாமல் பிறருக்காகவும் அவர்களை ஆத்தும ஆதாயம் செய்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நாம் வாழ வேண்டும். தேவ சித்தத்துக்காக நாம் வாழ வேண்டும் அல்லவா? நாம் நமக்காக ஜெபித்து கொண்டு இல்லாமல், இன்னும் தேவனை அறிகிற அறிவில்லாமல் வாழக்கூடிய ஆயிரம் லட்சமான சகோதர சகோதரிகளை ரட்சிப்பின் வழியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நாம் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து தேவ பிள்ளைகளாக அவரை மாற்ற நாம் செய்ய வேண்டும் அல்லவா? நம்ம அப்பா பிதாவே என்று தேவனை அழைப்பது போல உலகில் உள்ள எல்லா மதத்தாரும் பரலோக தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவே என்று அழைக்கச் செய்ய வேண்டும் அல்லவா? இந்த பணிகளை செய்ய தேவ பலனை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பிதா எங்களை சாவிலிருந்து மீட்க, பிசாசு பிடியிலிருந்து மீட்க, பாதாள குழியிலிருந்து எங்களை மீட்டு பரலோக பிள்ளைகளாக மாற்ற உம்மை அனுப்பினதை நிறைவேற்றினீர். நீர் இப்போது எங்களை அனுப்புகிறீர். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்களும் செய்ய, நாங்களும் ஆத்தும ஆதாயம் செய்ய என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை அபிஷேகியும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.